ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் மினிட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 45 மார்க் மேலே எடுத்தால் போதும், 45 மார்க்காவது எடுத்தால் போதும். 70க்கு சொல்கிறேன். அதாவது ஒரு 4 மார்க்காவது டீசெண்டாக எழுதணும், ஒரு 2 மார்க் 3 மார்க்காவது எழுதிட்டு வரணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ தான். இதுதான் லாஸ்ட் டே நைட் வீடியோ. ஆல்ரெடி காலையில் மிக முக்கியமான வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 55 மார்க் எப்படி எடுக்கிறது 70க்குன்ட்டு. நேற்று சென்டம் எடுக்கிற மாதிரி 65க்கு மேலே எடுக்கிற மாதிரியே போட்டிருந்தேன். சரி, அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது முக்கியமாக எதை விடக்கூடாது அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு. எக்ஸாம்பிளில் 2 சம் இருக்குது, எக்ஸைஸில் 42 43 மொத்தம் 4 சம் போட்டு பார்த்துரு. ரொம்ப ஈஸி. 26லேருந்து 31க்குள்ளே அந்த 2 மார்க் ஒரு 5 2 மார்க் படிச்சிரு, அவ்வளோதான். இது படிக்க 1 மணி நேரம் தான் ஆகும். யூனிட் 2ல் போர் ஆட்டம் மாடல் 4 பாயிண்ட் இருக்கியா, அது படியா. ஹாபோ பிரின்சிபல் அந்த டயக்ராம் போட்டு ஒரு அந்த பிரின்சிபல் எழுதுனா முடிஞ்ச 5. டி ப்ரோக்லே ஈக்குவேஷன் வருவி. அடுத்து ஹைன்செட்பர்க் தத்துவம். ஸோ ஹைன்செட்பர்க் பிரின்சிபல் கண்டிப்பாக வரும். அந்த பிரின்சிபல் மட்டும் எழுதி அந்த ஃபார்முலா எழுதுனா போதும், அவ்வளோதான். இது மட்டும் பார்த்தா போதும். யூனிட் 3ல் பவுலிங் மெத்தட் பாருங்கள், பவுலிங் முறை. அடுத்தது 24 29 27 37 45 இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. அடுத்த டயகனல் ரிலேஷன்ஷிப், சரிங்களா. அடுத்து 38 அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செகண்ட் பீரியடிக் எலமெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க். இந்த லெசனில் கொஞ்சம் 4-5 கொஷின்ஸ் சொல்லும். மாடர்ன் பீரியடிக்லா டெஃபினிஷன்ஸ் தான் சொல்லியிருப்பேன், சரிங்களா. யூனிட் 4ல் யூஸ் ஆஃப் ஹைட்ரஜனின் பயன்பாடுகள். H2Oக்கும் H2O2க்கும் வித்தியாசம், கம்பேர். ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன் கண்டிப்பாக 5 மார்க்கு. யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் ஒரு 3 பாயிண்ட் படிச்சுக்க. வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் படிச்சுக்க. அடுத்த யூசஸ் ஆஃப் டியூட்டீரியத்தின் பயன்பாடுகள். ஸோ இதெல்லாமே படிச்சுக்க. ஸோ இதெல்லாமே முக்கியம். அதுக்கப்புறம் இதில் ஆர்த்தோ பேரா நல்லா படிச்சுக்க. யூனிட் 6ல் கர்ஹாம்ஸ் லா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கை லூசேக் லா, டால்டன் அவகடலாம். இந்த லாவை கண்டிப்பாக படித்தாகும். லா கூட சின்ன ஃபார்முலா இருக்கும், படிச்சு தான் ஆகும், சரிங்களா. டெரிவேஷன் கிடையாது, சின்ன ஃபார்முலா. வேண்டர்வாலுக்கும் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டுக்கும் முக்கியமான ஒரு டெரிவேஷன் நாளைக்கு வரப்போகுது. இது ஒரு 5 மார்க்கு. கண்டிப்பாக வேண்டர்வால்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் உட்காந்து போட்டுப்பார். ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ பார்த்து போட்டுப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இருந்தாலும் நான் சொல்லித்தரக்கு டைம் இல்லை எனக்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது யூனிட் 7ல் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கட்டில ஆற்றலின் சிறப்பியல்கள் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. இன்டர்னல் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் 5 பாயிண்ட் படிச்சுக்க. டெல்டா யூ டெல்டா ஹெச்சுக்கு ரிலேஷன் கண்டிப்பாக படிக்கணும். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், சரிங்களா. வெப்பவியலில் 2வது விதிக்கான, அதாவது பல்வேறு விதமான 2வது விதி, கெல்வின் பிளாங்க்கு, கிளாஷியஸு, என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். 4-5 விதிகள் இருக்கும். அதை நீங்கள் வந்து எழுதணும். 5 மார்க்கில் இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. யூனிட் 8 லீ சாட்டஸ் பிரின்சிபல். அதே மாதிரி ஹிசஸ்லான்னு ஒரு லா இருக்குது, படிச்சிருங்க, கண்டிப்பாக கேட்பான். ஹிசஸ்லா லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு கேட்பாங்க. தமிழில் தெரியல, ஒரு நிமிஷம் பார்க்குறேன். எவ்வளோவது கேள்வி இது, பழைய புக்கு வேறு. ஸோ லாட்டிஸ் எனர்ஜி, ஸோ லாட்டிஸ் எனர்ஜி 37வது கேள்வி. ஹிசஸ்லா வந்து பார்த்திங்கன்னா 27வது கேள்வி. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து 45வது கேள்வி. அதாவது 27 37 அதையாவது படிங்க. 27 37 அந்த கொஸ்டினாவது படிங்க, ஓகேவா. சரி, ஓகே. யூனிட் 8 லீ சாட்டஸ் பிரின்சிபல் தத்துவம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக இது 2 கொஸ்டின் வரும். கேசி டெரிவேஷன் கண்டிப்பாக டெரிவேஷன் மட்டும் போட்டுப்பார். கேசியில் PCL5 புக்கின்ல இருக்குது. வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். வாண்ட் ஆஃப் சமன்பாடு கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். இது எல்லாமே வந்துடும். யூனிட் 11ல் 31 32 33 கண்டிப்பாக இந்த 3 கொஸ்டின் படிச்சு தான் ஆகணும். 38ல் இந்த ஃபஸ்ட்டு 6 ஐயூ பேக் நேம் தெரிஞ்சு வச்சுக்க, ஈஸி, மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. 42 43 46 முடிஞ்சா படி, பட் ஈஸி. 12வது லெசனில் 17 19 20 ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். நான் எனக்கு தெரிஞ்ச 5 5 மார்க் எழுதிடலாம், 5 மார்க்குமே எழுதிடலாம். நான் 4ன்னு குறைஞ்சபட்சம் தான் போட்டிருக்கிறேன். பட் 2 மார்க் 3 மார்க் 3 தான் எழுத முடியும். 4 மேபி எழுதலாம், அவ்வளோதான். சான்ஸ் இருந்தால் எழுதலாம், சரிங்களா. நான் சொல்கிறேன், இந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டினாவது ஒழுக்கமாக படிங்க. 45க்கு மேலே எடுக்கலாம். லாஸ்ட் டே நைட் இதுதான். ஸோ கண்டிப்பாக 5 மார்க் வருங்க சார். அது என்னங்க சார்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு, இந்த போர் ஆட்டம், ஹாபோ, டி ப்ரோக்லே, அப்புறம் பவுலிங் மெத்தடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஆர்த்தோ பேரா, அப்புறம் இதில் வந்து வேண்டர்வால்ஸ் கிரிட்டிக்கல். டேரெக்டாக வர 5 மார்க் சொல்லிகிட்ருக்கேன். கேசி டேரெக்டாக 5 மார்க் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா. கேசி, அதுக்கப்புறம் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கட்டில ஆற்றல், இன்டர்னல் எனர்ஜி, டெல்டா யூ டெல்டா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் 4 கொஸ்டின். கேசி PCL5 வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். இதில் வந்து ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் வந்து 32வது. அதுக்கப்புறம் இந்த 3மே ஸ்ட்ரெயிட் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே டேரக்ட் 5 மார்க் நாளைக்கு. ஸோ தட்ஸ் இட்.
பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு. புக் பேக் 1 மார்க்கு மாங்குன்னு உட்காந்து காலையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போவே படிக்கிறவங்க ஒரு யூனிட்லாம் வந்து இப்போ படிக்க 5 மார்க்ஸோ 2 மார்க் 3 மார்க்கோ படிக்க அது படிச்சுட்டே இருங்க. இல்லைனா கஷ்டம். 1 மார்க் படிக்க முடியாது. 1 மார்க் 13ன்னு புக் பேக் வரும். விட்றாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபெயில் ஆகிட்டு வந்துடாத. 5 கொஸ்டின் கேபிகேசி, எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு, வேண்டர்வால் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷனு, இந்த குவாண்ட் ஆஃப் ஈக்குவேஷனு, இந்த 4 கொஸ்டின் இதையாவது படி பாஸ் ஆகிடலாம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. செகண்ட் லெசனில் ஹாபோ பிரின்சிபலு, போர் ஆட்டம் மாடலு, டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், பவுலிங் மெத்தடு இதுதான் சொல்கிறேன். வேறு எதுவுமே சொல்லலை. சரிங்களா? தேங்க்யூ.